இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரை உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என்று அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகிலிருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி என்று குருக்களுடைய பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானியினுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஜான் மரிய வியானி ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர். சாதாரண குடும்பம். 1786ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே லியோன் என்ற நகருக்கு அருகில் மே மாதம் 8ஆம் தேதி தார்தீலி என்கிற ஒரு சிறிய குக்கிராமத்திலே பிறந்தவர். 8 குழந்தைகளில் இவர் 4வது குழந்தை. அதே நேரத்தில் அந்த குடும்பம் மிகவும் வறுமையான குடும்பமாக இருந்ததுனால இவர் சிறுவனாக இருந்த பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்த்து குடும்பத்திற்கு உதவி செய்தார். இவருக்கு வறுமையில் இருக்கிறதுனால பள்ளிக்கூடத்திற்கு செல்ல முடியவில்லை. அதே நேரத்தில் இவருடைய தாய் இவருக்கு சிலுவை அடையாளம் வரைந்து கொடுப்பதும் சரி, ஜெபங்களை கற்றுக் கொடுப்பதிலும் இவருக்கு நம்பிக்கையை வளர்ப்பதிலே ஆர்வமாக இருந்தார். ரொம்ப வலிமையான குடும்பமாக இருந்ததுனால இவரால் சரியாக பள்ளிக்கூடத்திற்கு செல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு வறுமையான ஒரு குடும்பம். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இவருக்கு குருவாக வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஆனால் இவருடைய அப்பா ஆடு மேய்க்கிறதுனால, ஆடை மேய்க்கணுங்கிறதுக்காகவும் வறுமையினாலே அதற்கு தடையாக இருந்தார். இருந்தாலும் இவர் குருமடத்தில் சென்று ஆசைப்பட்டார். இவருக்கு ஆன்ம குருவாக இருந்தவர் சார்லஸ் பலே அப்படிங்கிற ஒரு பங்கு தந்தை. எகுல்லி அப்படிங்கிற பங்கினுடைய பாதுகாவலராக இருந்தார். எனவே அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப இவர் செல்கிறார், குருமடத்திற்கு செல்லுகிறார். குருமடத்தில் சென்று இவர் படிக்கின்ற போது இவருக்கு படிப்பு வரலை. ஏன்னா அப்போது பாடங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் லத்தீனில் சொல்லிக் கொடுக்குறாங்க. லத்தீன் இவருக்கு வரமாட்டேங்குது. அதே நேரத்தில் மிகுந்த கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்ட பிறகு இவரை படிக்க தெரியாதவர், மக்கு, கழுதை என்றெல்லாம் திட்டுகின்றார்கள். செமினரிலிருந்து இவரை அனுப்பி வச்சிடறாங்க. ஆனால் இவரை உற்சாகப்படுத்திய அந்த பங்கு தந்தை சார்லஸ் பலே இவரை உற்சாகப்படுத்துகிறார். பல முறை இவர் முயன்று போராடி குருவாகிறார். 1815ஆம் ஆண்டு இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். குருமடத்தில் இவர் படித்து கொண்டிருந்த பொழுது நடந்த ஒரு நிகழ்வு. இவர் படிப்பு டல்லாக இருந்ததுனால மத்தேயு லோரஸ் என்ற இவரை விட 8 வயசு குறைவான குருவானவர், அவர் இவருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறார்.
அந்த அளவுக்கு இவர் படிப்பில் மிகவும் மோசமாக இருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இவருக்கு சரியாக பாடம் புரியலை. உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. உடனே அவர் கன்னத்தில் பலான்னு அரைஞ்சிடுறார். உடனே இந்த ஜான் மரிய வியானி அவர் முன்னால் முட்டி போட்டு தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி கெஞ்சுறார். அவர் முட்டி போட்டு கெஞ்சினதை பார்த்த உடனே மத்தேயு லோரஸுக்கு அப்படியே கண்களில் தண்ணீர் வர அவருடைய எளிமையை பார்த்து அவரை கட்டி தழுவிக் கொள்கின்றார். பிறகு அவர் அமெரிக்காவினுடைய துபுக்வேங்கிற மறைமாவட்டத்திற்கு ஆயராக நியமிக்கப்படுகிறார் மத்தேயு லோரஸ். ஆனால் அவர் ஆயராக பணியாற்றி கொண்ட நேரத்தில் அவருக்கு அடிக்கடி ஞாபகத்திற்கு வந்தது இவருடைய அந்த பலவீனம், அந்த எளிமை, தன்னுடைய இயலாமையை அவர் வெளிப்படுத்ததை நினைத்து அவர் பல முறை அதை சிந்தித்ததாக மத்தேயு லோரஸ் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு எளிமையிலும் பலவீனமாக இருந்தார். இவர் சாமியாரான உடனே இவருக்கு உடனே பாவசங்கீர்த்தனம் கேட்கறதுக்கான அதிகாரத்தை திருச்சபை கொடுக்கல. எனவே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவருடைய பங்கு தந்தை சார்லஸ் பெல்லே இடத்துல ஓராண்டுகள் இவரை ட்ரைனிங்காக கொடுக்குறாங்க. ஏன்னா மாரல் தியாலஜி, அறநெறி இறையியல்ல இவர் புலமை பெறவில்லை. ஆனால் அதுதான் பாவசங்கீர்த்தனம் கொடுக்கறதுக்காக மக்களுக்காக தயார் பண்ணுகின்ற பணி அப்படின்னு சொல்லி ஓராண்டுகள் இவர் அருள் தந்தை பெல்லேயினிடத்திலே அவர் ட்ரைனிங் எடுக்கிறார். அவர் ட்ரைனிங் எடுத்த பிறகு முதல் பாவசங்கீர்த்தனமே இவருடைய பங்கு தந்தை சார்லஸ் பெல்லே தான் பாவசங்கீர்த்தனம் செய்கிறார். அப்போ அவர் பாவசங்கீர்த்தனம் செய்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஜான் மரியவினிடத்தில் ஒரு காலத்தில் ஆயர்களும் கர்தினால்மார்களும் குருக்களும் கட்டுக்கடக்காத ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்ற ஒரு வார்த்தையை அவருடைய பங்கு தந்தை சொல்லுகிறார். பிறகு அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த பாலே எதிர்குலி பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பங்கு ஆர்ஸ், அதான் குரத்துறதி ஆர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர்ஸ் நகரத்தினுடைய பாதுகாவலர், அந்த பங்குக்கு ஒரு பழமையான பங்குக்கு, போக்குவரத்து வசதி இல்லாத பங்குக்கு 250 குடும்பம் தான், ஏறக்குறைய 300 குடும்பத்துக்கு கீழே அப்படின்னு சொல்கிறாங்க, குறைவான ஒரு பங்குக்கு பங்கு தந்தையாக இவர் அனுப்பப்படுகிறார். ஆனால் ரொம்ப கஷ்டமான பங்கு. இவர் பங்கு தந்தையாக அனுப்பப்பட்ட போது அங்கே வந்தவங்க எல்லாமே வயசானவங்க, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. ஏன் சிரிப்பு வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. எனவே அந்த வயசான அந்த மக்களை, வராத அந்த மக்களை எப்படி வரும்னு சொல்லிட்டு ரொம்ப இவர் போராடுகிறார். மக்களுக்கு கேட்டிக்ஸ் எடுக்கிறார், பாவசங்கத்தை பற்றி சொல்லி கொடுக்கிறார். இந்த மாதிரி அந்த இடத்துல இவருடைய போதனையால் மக்களுடைய கோவிலுக்கு வருகின்ற எண்ணிக்கை அதிகாரமாக ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஏழை எளிய பிள்ளைங்களுக்காக பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அப்போது பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட காலம், 18ஆவது நூற்றாண்டு. எனவே மக்கள் அறிவில் அதிகமாக ஏற்பட்டு புரட்சி ஏற்பட்டு கடவுள் நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கின்றது, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அதனால் கோயிலுக்கு வராமல் இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு வராமல் இருக்கிற அந்த மக்களிடத்திலே போய் கடவுளை பற்றி அவர் போதிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிக்கிறது. எந்த அளவுக்கு கூட்டம் வர ஆரம்பிக்கிறது என்றால், அந்த ஒரு ஆர்ஸ் நகரத்திற்கு வெளியூர்லேருந்து ட்ரெயினை ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு ட்ரெயின்கள், ரயில்கள் இங்கே இவரிடத்தில் குருக்களும் கன்னியர்களும் ஆயர்களும் கர்தினால்களும் பாவசங்கீர்த்தனம் கேட்கின்ற அளவுக்கு இவர் மக்களுக்கு அவ்வளவு கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள், யார் யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்களோ அந்த மக்களுக்கு இவர் போதித்ததுனால கூட்டம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 நேரத்தில் 18 மணி நேரம் இவர் பாவசங்கீர்த்தனம் கேட்டிருக்கிறார். அப்போ பாருங்கள் எவ்வளவு அவர் கடவுளுக்காக உழைத்திருப்பார் என்று. செமினரில் அதனால தான் சாமியார்கள்லாம் இவரை கிண்டல் பண்ணுவாங்களாம், கழுத, மக்கு, ஒன்றும் தெரியாதவர் என்று கிண்டல் பண்ணுகின்ற பொழுது அந்த ஆயர் சொன்னாராம், அவர் மக்காக இருந்தாலும் அவர் கழுதையாக இருந்தாலும் அவரிடத்திலே கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கின்றது என்று அந்த மறைமாவட்டத்து ஆயர்
மரியவியானியை பற்றி சொல்லியிருக்கின்றார். அந்த அளவுக்கு இவருடைய எளிமையும் ஏழ்மையும் கடவுள் மீது இவர் கொண்டிருந்த அந்த ஒரு பற்று இவரை உயர்த்தியது. சாமியாருக்கு மட்டும் இவரை கிண்டல் பண்ணலை, சாத்தானும் இவரை சோதிச்சிருக்குது. சாத்தான் இவரை சோதிச்சு இவர் ரூமுக்கு உள்ளே வந்து டேபிளெல்லாம் தூக்கி போட்டுருமா, புரட்டி போட்டுருமா. அப்போ இவர் என்ன பண்ணாராம், சாத்தானே வெளியே போன்னு லத்தீனில் சொன்னாராம். லத்தீனில் சொன்னப்போ சாத்தானு கூட லத்தீன் தெரிஞ்சிருக்குது. சாத்தான் என்ன சொன்னிச்சான், இவர் லத்தீனில் செஞ்ச கிராமர் மிஸ்டேக்கு, தப்பாக பேசுகிறான்னு சொல்லிட்டு இவருடைய லத்தீனை சாத்தான் கரெக்ட் பண்ணிச்சான். இப்போ சாத்தானுக்குள்ள லத்தீன் தெரியுது. அந்த அளவுக்கு கடவுள் இவரை சோதித்திருக்கிறார். சாத்தான் சோதிச்சிருக்குது. இருந்தாலும் சோதித்தாலும் கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கை இன்னொரு காரியம் என்னென்னா, இவர் ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் தான் தூங்குவாராம். தூங்குறப்போ சாதாரண தரையில் படுத்து தூங்குவாராம். ஆனால் மேட்ரஸை, தன்னுடைய படுக்கையை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டு தூங்குவார் என்று அவருடைய வாழ்க்கை சொல்கிறது. இவர் சாப்பிட்றது பத்தாத்தேன்னா உருளைக்கிழங்கு, இப்போ மாவு பசைஞ்சது. அதனால் சாத்தான் என்ன ஒரு கிண்டல் பண்ணுமா, பொட்டாட்டோ ஈட்டர் அப்படின்னு சொல்லுமா, உருளைக்கிழங்கு திங்கிறவன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுமா. ஆனால் இந்த அளவுக்கு அவர் சோதனைகள் எல்லாம் மேற்கொண்டாலும் உலகமே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு அந்த எளிமையில் வலிமை. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 9வது வசனம், எனது வல்வின்மையில்தான் எனது வல்லமை வெளிப்படும். பவுலுடைய ஆட்சியரால் ஒரு முள் தச்சிருக்குன்னு சொல்கிறப்போ கடவுள் என்னுடைய அருள் உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. அப்போது படிக்காதவர் கழுதை, ஆனால் அந்த கழுதை தான் ஆண்டவருக்கு இயேசுநாதருக்கு தேவைப்பட்டது. எனவே மரியவியானி பலவீனமாக இருந்தாலும் படிப்பெற்றவராக இருந்தாலும் இன்று பெரிய பெரிய டாக்டர்கள், பெரிய பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் பாதுகாவலராக இருந்தது இந்த ஜான் மரிய வியானி என்று திருச்சபை இந்த மரிய வியானியை கொண்டாடுகிறது. 1859வது ஆண்டு இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி இறக்கிறாரு. 1925ஆம் ஆண்டு திருச்சபை 11வது பயஸ் திருத்தந்தை அவர்களால் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்படுகின்றது. எனவே எளிமையில், ஏழ்மையில், வறுமையில் புனிதத்தை கண்ட அந்த மரியவியானியைப் போல நம்முடைய நம்பிக்கை எளிமையானதாக இருக்க கிறிஸ்துவ நம்பிக்கை கொண்டு புனித ஜான் மரியவியானியினுடைய பரிந்துரை வழியாக நாமும் அவருக்கேற்ற பிள்ளைகளாக வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம்.